அடுத்த மேட்சுக்கு சிவம் துபே இருக்கக்கூடாது, அவருக்கு எஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளே கொண்டு வந்து சொல்லிட்டு எக்கச்சக்க டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் சிவம் துபே கண்டிப்பாக இந்தியன் டீமுக்குள்ளே இருக்கணும் ஒரு கீ ஃபேக்டர்னு சொல்லணும். ஏன்னா எப்படினாலும் எப்படி ரோஹித் சர்மா ஒரு 4 ஸ்பின்னரை வந்து இந்த மாதிரி கண்டிஷன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அகில் ஹுசேனா இருக்கட்டும், ஒரு ரஷீத் கான், நூர் அகமது, அந்த மாதிரி நல்ல ஸ்பின்னர்ஸ்லாம் நல்ல விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு 140 145 ஃபாஸ்ட் பவர் அதிகமாக விக்கெட் எடுக்கலை. குறைஞ்சபட்சம் அந்த ஸ்விங் உள்ள பவுலர் ஒரு 130 அந்த மாதிரி உள்ள பவுலர் மட்டும்தான் இப்போதைக்கு வெஸ்ட் இண்டீஸில் அதிகமாக விக்கெட் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் சிவம் துபேயோட யூஸ் இந்தியன் டீமுக்கு நிறையாவே வந்து இருக்கும். இந்தியன் டீமோட கீ ஃபேக்டராக கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்குமே, ஏன்னா ரிஷப் பண்ட் நல்ல ஸ்விங் ஹிட்டராக இருந்து இருக்காங்க. இப்போ பவுலிங்கும் டீசெண்டாக பண்ணி போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக சிவம் துபே இருக்கிறனால ஒரு ஆல்ரவுண்ட் அட்வான்டேஜ் வந்து இருக்கு இடைக்கு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணதாண்டி தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் சிவம் துபே வந்து கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப ஜெய்ஸ்வால் இந்த ஒரு ஓப்பனிங் பேரை உடச்சி விராட் கோலி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிவம் துபே அந்த ஸ்பின் ஹிட்டருக்காண்டி தான் இந்தியன் டீமுக்குள்ளே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும்